அதைத்தான் இயேசு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன்னா அந்த நீதி தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கும், உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேரன் பிள்ளைகளுக்கு, அடுத்து வர சந்ததிகளுக்கு அப்படியே நெடுந்தூரமாய் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறது தான் தேவனுடைய நீதி. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து கத்த சொல்லும்போது சொல்கிறாரு, உன் நீதியின்படி நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லாத. வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் 9:4. சீக்கிரம் உபாகமம் 9:4. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, நல்லா இருக்கிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்க போறேன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களை அடித்து விரட்ட போறீன்னா, அது உன் நீதி நிமித்தம், உன்னுடைய உத்தமத்தை நிமித்தம் ஆண்டவர் எங்களுக்கு இப்போ செய்ய போறாரு அப்படி என்ன பண்ணாத, சொல்லாத. உன் இருதயத்தில் நினைக்காத. ஏன்னு கேட்டால் உன் நீதியை வச்சு நான் எதுவுமே செய்யலை. அதுக்கு பதிலா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக உன் நிமித்தமாக கிடையாது, ஆபிரகாமின் நிமித்தம். ஏன் தெரியுமா? ஆபிரகாமின் நிமித்தம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட அந்த காரியம் அடுத்தடுத்து தலைமுறைக்கு சொந்தமாகும் என்பதுதான் என்னுடைய வாக்கு. அதனால தான் நான் உன்னை விடுதலையாக்க போறேன், நம்ம தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போறேன் ஒழிய உன்னுடைய நீதியின்படி அல்ல, ஆபிரகாமின் நீதியின்படி. ஆபிரகாமின் நீதி என்ன நீதி தெரியுமா? என்னுடைய நீதி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுதான் என்னுடைய நீதி. இப்போ என்னுடைய நீதி எப்படிப்பட்டதுன்னா, தலைமுறைக்கு வேலை செய்கிறதா இருக்கிறது. அதனால தான் இப்போ 430 வருஷம் கழித்து உங்களை வந்து தேடி வந்திருக்கிறேன். 430 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தேடி வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஏற்றுக்கொண்ட தேவ நீதியின் நிமித்தம் கர்த்தர் 430 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையையும் பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தையும் வாக்கு பண்ணி இருப்பாரானால், இன்றைக்கு மெய்யாகவே தேவனுடைய நீதியை பெற்ற நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கும் சரி, கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தர் இரக்கமுள்ளவராகவே இருப்பார், தயவுள்ளவராக இருப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய நீதியை பிடித்து கொண்டபடியினால், அது தேவனுடைய நீதியாக இருக்கிறபடினால், அது உங்களை தாண்டி உங்கள் தலைமுறைக்கு வேலை செய்கிறதா இருக்கிறது. இதுதான் தேவனுடைய நீதி. இப்போ சுயநீதி பெருசா, தேவனுடைய நீதி பெருசான்றதை நீங்களே தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள்.